17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோபண்ணாங்கிற ஒரு ராம பக்தர் அரசு ஊழியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். ராமர் மேலே கொண்ட அதீத பக்தியால் ராமருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சாரு. அதனால் அரசு வேலையில் இருக்கும் பொழுதே அரசாங்க பணத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்து கோயிலை கட்ட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் மன்னனுக்கு இந்த செய்தி தெரிய வர இவர் தப்பு செய்ததை உணர்ந்து மன்னன் இவரை சிறையில் அடைக்கிறார். ஆனாலும் பக்தியோட மிகுதியினால் இவர் தப்பு பண்ணிடுறத உணர்றாரு. இருந்தாலும் இவரோட ராமரையே பிரார்த்திச்சிட்டு இருக்காரு. சிறையில் மன்னன் அடைச்சிட்டாரு. ஸ்ரீராமர் உடனே இவருடைய வேடத்திலே இவர் செலவு செய்த பணத்தை பொற்காசுகளை கொடுக்குறாரு. மன்னன் ஆச்சரியப்படுறாரு. சிறையில் இருக்கிற போபண்ணா எப்படி இங்கே வந்து எனக்கு காசு கொடுக்க முடியும்? அப்புறம் தான் உணர்றாரு, போபண்ணாவோட பக்தியை மெச்சி ஸ்ரீராமரே வந்து போபண்ணாக்காக உதவியிருக்காருங்கிறது புரிய வருது. இதனால் மன்னரும் போபண்ணாவுடைய பக்தியை நினச்சி ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு. மன்னரும் ஸ்ரீராமரை சரணடைகிறாரு. இவர் கட்டிய கோயில் தான் இன்றைய அளவிலும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற பத்ராச்சல ராமதாஸ் கோவில். இவருக்கு போபண்ணாவுக்கு இன்னொரு பெயர் தான் பத்ராச்சல ராமதாஸ். ராமர் மேலே கொன்ற அதீத பக்தினால் அவருக்கு இந்த பேர் வந்தது. ஒரு நாள் கனவுல இந்த கோயிலை கட்டினதுக்கப்புறம் கோபுரத்து மேலே கலசங்கள் தானே வைப்பாங்க, பட் கலசம் வைக்கிறதா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்று இரவு பத்ராச்சல ராமதாஸ் அவர்களுடைய கனவுல ஸ்ரீராமர் வந்து கோதாவரி நதிக்கரையில் நாளைக்கு உனக்கு ஒரு சுதர்சன சக்கரம் கிடைக்கும், அதை நீ வந்து கோவில் மேலே பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. வரலாறு அளவில் இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் என்று தெரியல. ஆனால் அங்கே இருக்கிற பக்தர்களால் இன்றளவும் நம்பப்படுது. அதே போல் அந்த கோயில் மேலே சுதர்சன சக்கரமும் இருக்குது. ஒரு பக்தி எந்த அளவுக்கு செயல்படுங்கிறதுக்கு இவருடைய பக்தி தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.